Hello everyone. நம்ம வீடியோல linear algebra and partial differential equation இந்த சப்ஜெக்ட் படிக்க போறோம். இந்த சப்ஜெக்ட் கோட் MA8352 and நம்ம யூனிட் 1 படிக்க போறோம் வெக்டார் ஸ்பேசஸ். இந்த வெக்டார் ஸ்பேசஸ் யூனிட்ல இம்பார்ட்டன்ட் தியரம் ஒன்னு இருக்கு. cancellation of for vector addition. இந்த தியரம் 6 மார்க்ல 8 மார்க்ல கேட்க சான்ஸ் இருக்கு. இந்த யூனிட்ல xy z இதெல்லாம் வெக்டார்ஸ்னு சொல்லுவோம். v லாம் வெக்டார்ஸ்னு சொல்லுவோம். ஓகே. இங்க பாருங்க ஜஸ்ட் உங்களுக்கு क्वेश्चनல derive cancellation law for vector addition theorem னு கொடுப்பாங்க. நீங்க தான் இந்த ஸ்டேட்மென்ட்ஸ்லாம் எழுதணும். xy z are vector ஃபர்ஸ்ட் லைன் அசைன் பண்ணுங்க. செகண்ட் இங்க பாருங்க x plus z equal to y plus z. இந்த क्वेश्चनலயே ஆன்சர் இருக்கு. cancellation law. இங்க பாருங்க x plus z equal to y plus z. இந்த இதுல எந்த வெக்டார் காமனா இருக்கு பாருங்க. z வெக்டார் காமனா இருக்கு. இந்த z வெக்டார் கேன்சல் பண்ண போறோம். கேன்சல் பண்ணிட்டா உங்களுக்கு ரிமைனிங் என்ன இருக்கும்னா x equal to y ன்னு இருக்கும். இந்த x equal to y தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். பாருங்க x equal to y நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். given எழுதிக்கோங்க x plus z equal to y plus z. இந்த x கேன்சல் பண்ண போறோம். கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் x equal to y ன்னு இருக்கும். இதுதான் இந்த x equal to y தான் ப்ரூஃப் பண்ண போறோம். ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஜஸ்ட் ப்ரூஃப் எழுதிக்கோங்க. z plus v அசைன் பண்ணிக்கோங்க. z plus v equal to 0 ன்னு அசைன் பண்ணிக்கோங்க. and நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போறோம்னா x equal to y ன்னு ப்ரூஃப் பண்ண போறோம். x equal to x plus 0 ன்னு அசைன் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க z plus v equal to 0 ன்னு அசைன் பண்ணிக்கோங்க. இந்த 0 க்கு பதிலா இங்க இருக்க வெக்டார்ஸை சப்ஸ்டிட் பண்ணுங்க. z plus v ஐ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்க x equal to x plus 0 ன்னு அசைன் பண்ணிருக்கேன். இந்த 0 க்கு பதிலா x plus v ஐ நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன். இங்க பாருங்க இந்த ஸ்டெப் x plus z plus v. இங்க இருக்க ஸ்டெப்பை நான் இங்க எழுதிட்டேன். ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த பேராக்சிஸ் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த பேராக்சிஸை சேஞ்ச் பண்றோம். z plus v க்கு பேராக்சிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல x plus z க்கு பேராக்சிஸ் அசைன் பண்றோம். நெக்ஸ்ட் இந்த z plus x plus z இருக்கா. இந்த x plus z equal to y plus z நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல மென்ஷன் பண்ணோம். x plus z equal to y plus z அதுதான் இங்க அசைன் பண்றோம். x plus z equal to y plus z அசைன் பண்ணிக்கோங்க. and v இந்த வெக்டார் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ஓகே அகைன் நம்ம இந்த பேராக்சிஸ் சேஞ்ச் பண்றோம். z plus v க்கு பேராக்சிஸ் சேஞ்ச் பண்றோம். இங்க பாருங்க z plus v equal to 0. இப்போ இங்க 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க. y plus 0 y. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணனும்னா x equal to y ன்னு ப்ரூஃப் பண்ணனும். இங்க பாருங்க x equal to x plus 0 நம்ம சம் ஸ்டார்ட் பண்ணோம். பட் இங்க சம் க்ளோஸ் பண்ணும்போது x equal to y நம்ம சம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்க ஒன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த தியரம் derive cancellation law of vector addition theorem கொடுத்துருவாங்க. இந்த क्वेश्चनலயே ஆன்சர் இருக்கு cancellation. இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் லைன் x y z are vectors னு அசைன் பண்ணுங்க. செகண்ட் v is vector space னு அசைன் பண்ணுங்க. and x plus z equal to y plus z. x plus z equal to y plus z. இந்த z காமனா இருக்கு. அதனால இது கேன்சல் பண்ணிரோம். ரிமைனிங் என்ன இருக்கும்னா x equal to y ன்னு இருக்கும். அந்த x equal to y தான் ப்ரூஃப் பண்ண போறோம். ஜஸ்ட் given எழுதிக்கோங்க x plus z equal to y plus z. and என்ன ப்ரூஃப் பண்ண போறோம்னா x equal to y ன்னு ப்ரூஃப் பண்ண போறோம். and we know that z plus v equal to 0 ன்னு அசைன் பண்ணிக்கோங்க. இது நீங்க தான் அசைன் பண்ணனும். and x equal to y நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். அதனால x equal to x plus 0. இங்க பாருங்க இந்த 0 க்கு பதிலா இங்க இருக்கிற x plus z plus v ஐ சப்ஸ்டிட் பண்ண போறோம். z plus v ஐ சப்ஸ்டிட் பண்ண போறோம். x plus z plus v நீங்க சப்ஸ்டிட் பண்றீங்க. இங்க பேராக்சிஸ்ல மென்ஷன் பண்ணிருக்கோம். இந்த பேராக்சிஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல சேஞ்ச் பண்றோம். x plus z க்கு இந்த பேராக்சிஸ் சேஞ்ச் பண்றோம். ரிமைனிங் இந்த மூணு வெக்டார் சேஞ்ச் ஆகல பாருங்க. x v x z v. இங்க பாருங்க x z v வேற எதுவுமே சேஞ்ச் ஆகல. ஜஸ்ட் பேராக்சிஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. and நெக்ஸ்ட் ஸ்டெப்ல x plus z. இந்த x plus z க்கு பதிலா y plus z நம்ம சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். பாருங்க நம்ம ஸ்டார்டிங் ஸ்டெப்ல x plus z equal to y plus z. x plus z equal to y plus z அசைன் பண்றோம். இங்க இருக்க வெக்டார் அப்படியே சப்ஸ்டிட் பண்றோம். and again நம்ம பேராக்சிஸ் சேஞ்ச் பண்றோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க z plus v க்கு பேராக்சிஸ் சேஞ்ச் பண்றோம். இங்க இருக்கிற எல்லா வெக்டார்ஸ் அப்படியே தான் இருக்கு. y z v v வேற எதுவுமே சேஞ்ச் ஆகல. ஓகே இங்க பாருங்க z plus v equal to 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஏன்னா இங்க நம்ம ஸ்டார்டிங் இங்க அசைன் பண்றோம். ப்ரூஃப்ல z plus v equal to 0 ன்னு அசைன் பண்றோம். அதனால இங்க 0 நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கோம். y plus 0 y. அதனால x equal to y நம்பர் சம் ஃபினிஷ் பண்ணிடுவோம். hence proved சம் ஃபினிஷ் பண்ணுங்க. ஓகே இங்க பாருங்க இது வந்து ஒரு மெத்தட். இங்க வந்து நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணா x equal to y ன்னு ப்ரூஃப் பண்ணிருக்கோம். எப்படின்னா x plus z y plus z. இந்த x z plus
எக்ஸ் ப்ளஸ் இசட் ஒய் ப்ளஸ் இசட். இந்த இசட் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, இங்கே பாருங்க, இதே சேம் சம் நம்ம ஒய் ஈக்குவல் டு இசட் எப்படி ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் அண்ட் ஒய் ப்ளஸ் இசட். இங்கே பாருங்கள், ரெண்டுத்துல காமனாக இருக்குது, எக்ஸ் காமனாக இருக்குது. இந்த எக்ஸை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ஒய் ஈக்குவல் டு இசட் இங்கே ப்ரூவ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இதே சேம் ஒய் ஈக்குவல் டு இசட், ஒய் ஈக்குவல் டு இசட், ஒய் ப்ளஸ் எக்ஸ், இசட் ப்ளஸ் எக்ஸ். ஜஸ்ட் இந்த டேர்மை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி சம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணாலும் உங்களுக்கு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்ற நீங்கள் ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, இந்த யூனிட்டில் கொஞ்சம் பேசிக்கான விஷயம்லாம் கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வீணா வெக்டார்ஸ், இந்த எக்ஸ் ஒய் இசட்லாம் இந்த யூனிட்டில் வெக்டார்ஸ் இன் வீன்னு சொல்லுவோம். இந்த வீட்டை வெக்டார் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் எஃப்னா நம்பர் ஃபீல்ட், ஏபிசி ஸ்கேலார்ஸ் இன் எஃப், ஆர் ரியல் நம்பர் காம்ப்ளெக்ஸ் dimension 3, R cube na dimension 3, A belong to A, element A belong to set A, element A and B belong to A. Just இதெல்லாம் basics, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் பாருங்கள், x plus y, y plus x, இது வந்து குமுலேட்டிவ் லான்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த யூனிட்டோட பேசிக்ஸ். இங்கே பாருங்கள், அசோசியேட்டிவ் லா x plus y plus z equal to x plus y plus z. ஜஸ்ட் இங்கே பேராசின்சிஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த கேன்சலேஷன்லாலையும் ஜஸ்ட் இந்த மாதிரி பேராசின்சிஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சேஞ்ச் பண்ணும்போது நம்ம இங்கே இருக்கிற வேல்யூ ஆஃப் இங்கே அசைன் பண்ணி 0 போட்டிருக்கோம். லாஸ்ட் ஸ்டெப். அண்ட் இங்கே லாஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் ப்ளஸ் இசட் அசைன் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டார்டிங்கில் எக்ஸ் ப்ளஸ் இசட் இதோட ஒய் ப்ளஸ் இசட் அசைன் பண்ணோம். இது அசைன் பண்ணியிருக்கோம். இது அசைன் பண்ணி ஜஸ்ட் பேராசின்சிஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால் இங்கே 0 போட்டிருக்கோம். 0 போட்டு ஒய் ப்ளஸ் 0 ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் நம்ம சம் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் தியரம், நெக்ஸ்ட் சம், இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த நோட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லிங்க்கில் நான் தரேன்.